Please subscribe Sadhguru Sai Creations. இதில் ஆண்மை குறைபாடும் ஏற்படுமா? எரெக்ஷன் அதாவது விரைப்புத்தன்மையும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். முக்கியமாக நைட் ஷிஃப்ட் பார்க்குற நபர்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது. ஸோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து செமன் வெளியாகிறது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு இருக்குது. செமன் வந்து நல்லா திக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இப்போது அதிகமாக உஷ்ணம் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் செமன் வந்து ரொம்ப வாட்டரி செமனாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஆண்களோட வீரியம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய மருந்துகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஹேர் ஃபால் இருக்கா, இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, விந்து வெளியேறுது, தூக்கத்தில் வெளியேறுது, உடல் உஷ்ணத்தினால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 சொட்டு இந்த எண்ணெயை பசும்பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிக்கலாம். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எண்ணெய் குளியலை எடுத்துட்டு உள்ளுக்கும் ஒரு 10 சொட்டு பசும்பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பெண்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் உஷ்ணம் தொடர்பாக ஆண்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. இதில் ஆண்மை குறைபாடும் ஏற்படுமா? எரெக்ஷன் அதாவது விரைப்புத்தன்மையும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக ஏற்படும். இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணத்தினால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. கண் எரிச்சல் இருக்குது, ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிறேன், என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடம்புல ஒட்டலை. ஒரு ஏஜ் வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இப்போது இந்த ஊர் மாதிரி வந்து இந்த ஜாபில் சேர்ந்து இந்த மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதனால் எனக்கு வந்து உடல் உஷ்ணம், முக்கியமாக நைட் ஷிஃப்ட் பார்க்குற நபர்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து இதே மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. எரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது யங் ஏஜில் இருந்ததை விட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த எக்ஸஸாக பாடி ஹீட் ஆக என்ன ஆகுதுன்னா நமக்கு தூக்கத்திலே வந்து நைட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து செமன் வெளியாகிறது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி செமன் வெளியாகிட்டே இருக்கும்போது உடல் உஷ்ணத்தினால் இந்த செமன் வெளியேறிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து என்ன ஆகும்னா உடல் எடை குறையிறது நிறைய பேருக்கு ஏற்படுது. அடுத்தடுத்து என்னென்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது, பாடியில் வந்து ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது, இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து மேரேஜ் ஆக போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இதனால் எனக்கு செமன் கவுண்ட் குறையுது. முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செமன் வந்து நல்லா திக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். இப்போது அதிகமாக உஷ்ணம் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த உஷ்ணத்தினால வந்து பார்த்தோம்னா ஹீட், பாடியோட ஓவர் ஹீட்னால செமன் வந்து ரொம்ப வாட்டரி செமனாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக பார்த்தோம்னா அதிகமாக மாஸ்டர்பேட் பண்ணுறதுனாலையும் உடல் உஷ்ணம் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. பொதுவாக ஒரு வாரத்திற்கு 2 நாட்கள் எண்ணெய் குளியல் அப்படின்றது அவசியம். அதுவும் முக்கியமாக ரொம்ப தூரம் ஒரு நாளைக்கு நான் ட்ராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ணுறேன், நைட்டில் கண் முழிச்சு இருக்கிறேன், அதிகமான ஆயிலி ஃபுட்ஸ் இருக்கிறேன், ரொம்ப டென்ஷனான ஒரு ஜாப் தான் எனக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரணும். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ காஃபி குடிக்கிறது நிறைய பேருக்கு ஹேபிட்டாக இருக்கும். அதை மாற்றி நீராகாரமோ இல்லை இளநீரோ குடிச்சிட்டு வரலாம். இந்த இளநீரில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக இந்த குங்குளிய பருப்பம் அப்படின்ற மருந்து இருக்குது சித்த மருத்துவத்தில், அது வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து காலையில் தினமும் குடிச்சிக்கிட்டே வரலாம். இதை தொடர்ந்து இப்படி குடிச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுனா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உஷ்ணத்தை குறைக்க முதல் ஒரு வழிமுறை, சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் குளியல். இப்போது இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான எண்ணெய்கள் இருக்குது. வாத தேகிகளுக்கு தனியாக, பித்தம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தனியாக, கபம் தொடர்பான நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தனியாக, நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எண்ணெய்களை மருந்தாக எண்ணெய் குளியல் எடுக்கும்போது அதனுடைய பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும்.
அதே மாதிரி தான் இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு அதிகமாகும் போது இதை நம்ம பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பித்தம் அதிகரிப்பினால் உடல் உஷ்ணம், இதை தொடர்ந்து எனக்கு உடல் எடை இழப்பு, ஆண்மை குறைபாடு ஏற்படுது, ஸோ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுது, ஸ்பெர்ம் கவுண்ட் ஏசிஸ்பெர்மியா மாதிரி கண்டிஷனும் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும்போது அதற்குனே நம்ம ஸ்பெஷல் தைலம் ஒன்று நம்ம பல வருடங்களாக கொடுத்துட்ருக்குறோம். ஆண்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா ஆண்களோட வீரியம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய மருந்துகளை நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த தைலத்தை பற்றியும் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களால் இது முடிஞ்சதுன்னா வீட்டில் கூட இதை நீங்களே தயாரிக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இதோட பெயர் இருவேலி தைலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தோம்னா விலாமிச்சு வேர் நமக்கே தெரியும். அதாவது வெட்டி வேர் கூடவே அடுத்தது சொல்கிறக்கூடியது விலாமிச்சு வேர். பொதுவாக இந்த வெட்டி வேருக்கு வந்து பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த விலாமிச்சு வேர் இதுக்குமே வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை இது தணிக்கும். அப்போ இந்த விலாமிச்சு வேரை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த தைலத்தில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக தான் இந்த விலாமிச்சு வேரை பயன்படுத்தும். இந்த விலாமிச்சு வேரை கொண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் நல்லா 1 நாள் 2 நாள் உலர்த்தி எடுத்துக்கணும். உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் தண்ணியில் இந்த விலாமிச்சு வேரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த 2 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணியாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த கஷாயத்தை 1 நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுறணும். அடுத்த நாள் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ 1/2 லிட்டர் விலாமிச்சி கஷாயம், அதாவது கியாழம் அப்படின்னு சொல்லுவோம், இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 1/2 லிட்டர் அப்படின்னா 1 லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 250 ml எலுமிச்சை சாறு, 250 ml கையாந்தகரை சாறு. கையாந்தகரை அப்படின்னா நமக்கே தெரியும் கரிசலாங்கண்ணி. இதில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எலுமிச்சை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, நல்லெண்ணெய் நான் சொன்ன ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா எண்ணெயில் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற விலாமிச்சு வேர் கஷாயம், எலுமிச்சை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு இது எல்லாமே எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து அடுப்பில் வச்சு நம்ம நல்லா காய்ச்சணும். ஒரு இரும்பு சட்டியில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட இது நாங்கள் செய்யும்பொழுதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது செய்து முடிக்கிறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் ஆகிடும். அவ்வளோ நேரம் இது நம்ம செய்வோம். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா காய்ச்சிக்கிட்டே வரணும். அந்த மூலிகைகள் எல்லாமே எண்ணெயோடு நல்லா சேர்ந்து மூலிகைகள் எல்லாமே அந்த மெழுகு முதிர் பருவம், அந்த பருவம் வரும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஸோ அது கைவிடாமல் நம்ம அப்பப்போ கிளறிக்கிட்டே வரணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் இருக்கிறதுனால அடியில் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும், சட்டியோட ஒட்டிக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து கிளறிக்கிட்டே வரணும். ஸோ இந்த எண்ணெய் அவ்வளோ பவர்ஃபுல். எதற்கெல்லாம் இதை பயன்படுத்துகிறோம்னா நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணத்திற்கு. ஆண்களுக்கு எவ்வளோ வருஷமாக எனக்கு வந்து உடல் உஷ்ணம் இருக்குது, இதனால் நான் படாத பாடுபட்டுட்டேன், கண் எரிச்சல்லேருந்து ஹேர் ஃபால்லேருந்து இந்த விருப்பத்தன்மை பிரச்சனையிலேருந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். ஹேர் ஃபால் இருக்கா, இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கா, கண் எரிச்சல் இருக்கா, தாராளமாக வாரத்திற்கு 2 நாள் இந்த எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தலை குளிச்சிக்கிட்டே வரணும். இதை தாண்டி நம்ம உடல் உஷ்ணம் குறையணும் அப்படின்னா தினமும் ஒரு 4-5 சொட்டு இதே எண்ணெயை நம்ம தொப்புள்ளையும் உள்ளங்கால்லையும் நம்ம தடவிக்கிட்டே வரலாம். ஸோ தினமும் நைட்டு தூங்கும்பொழுது இதை தடவிக்கிட்டே வந்தோம்னா உடல் உஷ்ணம் குறையும். இதை தாண்டி நைட்டில் நிறைய ஆண்களுக்கு அதாவது பார்த்தோம்னா விந்து வெளியேறுது, தூக்கத்தில் வெளியேறுது, உடல் உஷ்ணத்தினால ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 சொட்டு இந்த எண்ணெயை பசும்பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 1 வேளை குடிக்கலாம். ஸோ இதை உள்ளுக்கும் நம்ம குடிச்சிட்டு ஸோ வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் குளியல் மாதிரி எடுத்துகிட்டு தினமும் நம்ம தொப்புள்ளையும் தேய்ச்சிட்டு வரலாம். பெண்கள் இதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணெயை உடல் உஷ்ணத்திற்கோ, லுக்கேரியா அப்படின்னு சொல்ல வெள்ளைப்படுற பிரச்சனை நிறைய பெண்களும் இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த எண்ணெய் குளியலை எடுத்துட்டு உள்ளுக்கும் ஒரு 10 சொட்டு பசும்பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பெண்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன், எனக்கு குறையவே இல்லை, இதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு விருப்பத்தன்மை எரெக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆண்களுக்கு சித்த மருந்துகளோடு இந்த எண்ணெயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நிறைய ஆண்களுக்கு ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.